மாகேஸ்வர பூஜை நடைபெறுகின்றன. தீபார்த்தனை காண்பித்த பிறகு அனைவரும் சாப்பிட வேண்டும். அதற்கு இடையில சாப்பிடுவார்கள். இப்போது தீபார்த்தனை காண்பிப்பார்கள். காண்பித்தவர்களுடன் அடியார்கள் சாப்பிடுவதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாணியம்பாடியிலிருந்து வருகின்ற வாரியாசிரியர் ஆர் உமாசங்கரையா அவர்கள் சிறப்பு கூறுகிறார்கள். நம்முடைய மகாதேவ வருகின்ற சிவன் திரு நாகராஜ சுவாமி அவர்களும் வருடாவருடம் இந்த குரு பூஜை விழாவுக்கு வருகின்றார்கள். அனைத்து ஊர்களிலிருந்து அனைத்து குருமார்களும் வாணியம்பாடியிலிருந்து புல்கானி ஐயா அவர்களும் சித்தர்களும் இங்கு வருகின்ற சிறப்பான முறையில் இந்த விழாவினை நடத்தி கொண்டார்கள். அது இல்லாமல் அருள்மிகு அந்த கைலாய வாத்தியம் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் இங்கு நடைபெற்று வருகின்றன. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அந்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை குரு பூஜை விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. அனைவரும் கொடை மற்றும் அனைத்து நிகழ்வுகளும் கொடுத்து உதவிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மகேஸ்வர பூஜை நடைபெறுகின்றன. இப்பொழுது பூஜை நடைபெறுவதால் குழந்தை இல்லாதவர்கள் அங்க வந்து நீங்க வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அது திருமணம் ஆகாதவர்கள் 2 பேரும், அதாவது குழந்தை இல்லாதவர்கள் திருமணமாகாதவர் அங்க வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அரவிந்தானாயிலும் மரணே தன் துணை ஆண்டவனாய் இப்பொழுது பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேடுங்கால் தேடி அவன் அருளால் ஏடுங்கால் ஏடி அவன் அருளின் கருளும் அவனருளானே ஆதவற்றால் அவனை தாமலை அமுதம் உண்ணுகவே அமுதம் உண்ணுகவே அமுதம் உண்ணுகவே அமுதம் உண்ணுகவே ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமர்வு தொழுதேத்தோ சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் சிந்தையுள்ளானை ஏழவார் குழலாடுமை நந்தை குழுமி ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனியம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே நம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் ஒன்றும் பூஜை நடக்கும் இடத்திற்கு அருகிலே கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பூஜை நடைபெறுகின்றன. தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். குழந்தை மனம் வேண்டும் என்று தீபாவளை வாங்கிக் கொண்டு அவர்கள் கொடுக்கும் அந்த உணவை நீங்கள் அருந்த வேண்டும். ஆகவே அந்த அன்புடன் பணிவுரை கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. அமுது சாப்பிடலாம். அடியார் அமுதம் நலம். அடியார் அமுதம் நலம். அவர்களுக்கும் நீங்க போய் நேரம் வந்து அங்க பூஜையில கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்திருக்காங்க. அதே மாதிரி சுவாமி வர வேண்டும். தாய்மார்களும் நேராக நாங்கள் சென்று பிரார்த்தனை செய்து அந்த சுவாமிகள் கொடுக்க வந்த உணவை அருந்த வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த மகேஸ்வர பூஜையில மிக மிக முக்கியம்.
பல இடங்களில் சாதுக்களும் சித்தர்களும் சிவனடியார்களும் இந்த குரு பூஜைக்கு வருகை தந்துள்ளார்கள். அவரை சிறப்பிக்கும் வகையிலே இந்த ரூபத்திலே சிவபெருமான் ஏதோ ரூபத்திலே அடியார்கள் கூட அடியார்கள் இருந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வார்கள். அதுதான் ஒரு சிறப்பு அந்த குரு பூஜையில. ஆகவே அனைவரும் அங்கு சென்று அந்த பூஜையை கலந்து கொள்ளுடைய கை தொட்டு கொடுங்க, கை தொட்டு கொடுங்க, தெரியல அவங்களுக்கு. இப்பொழுது ஒரு குரு பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். அடுத்தது ஆறு சிவனடியார் அவருடைய பாடுவார்கள். விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சகுருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாது என்னும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாது என்னும் குரலை செவி கேட்குமா, விதி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சகுருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடியிருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடியிருக்க, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்து, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்து, உன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விதி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சகுருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, கொடி ஜென்மம் நான் கொடுத்து குருவும் தன் அருள் இருந்தார், கொடி ஜென்மம் நான் கொடுத்து குருவும் தன் அருள் இருந்தார், உனக்கொன்று உனக்காக என்னையாக்குவே, உனக்கொன்று உனக்காக என்னையாக்குவே, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து